முகத்தை நோக்கி பார்ப்போம். சப்பா வேலைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படி என்னுடைய இதயமும் என்னுடைய செவியும் எப்படியும் திறக்கப்பட்டதா இருப்பதாக இயேசுவின் நாமத்திலே ஆமென். இரண்டாம் வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதி லூக்கா 23ஆம் அதிகாரம். லூக்கா 23ஆம் அதிகாரம். இந்த பகுதியை வாசிக்கிறோம், பொறுமையா வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். லூக்கா 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன், பொறுமையாக வாசிப்போம். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத தொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இதே பகுதியை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்ப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து, 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள பிராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். இப்பொழுது வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு கூறிய இரண்டாம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இது இரண்டாம் வார்த்தையை ரட்சிப்பின் வார்த்தையாக சொல்கிறார்கள். மனம் திருப்புதலுக்கு ஏற்ற வார்த்தையாக அங்கீகரிக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் சற்று சிந்தித்து பார்ப்பதற்கு முன்பதாக, அவர் சொன்ன வார்த்தையை சிந்தித்து பார்ப்பதற்கு முன்பதாக சிலுவையின் காட்சியை, அந்த சூழ்நிலையை நம் கண் முன்னாக நிறுத்தி பார்ப்போம். இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படுகிறார். அவருக்கு இடதுபுறமும் வலதுபுறமாக 2 கல்லர்கள் அறையப்பட்டிருக்கிறார்கள். முதலாம் வார்த்தையாக நாம் ஏற்கனவே கேட்ட மன்னிப்பு என்கிற வார்த்தையை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதற்கு பின்புள்ள ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. அங்கே யாரெல்லாம் நிற்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர்கள் நிற்கிறார்கள், மூப்பர்கள் நிற்கிறார்கள், வேத பாரகர்கள் நிற்கிறார்கள், போர் சேவகர்கள் நிற்கிறார்கள், ஜனங்கள் நிற்கிறார்கள். இப்ப அந்த சூழ்நிலையை பார்த்தால் இயேசு சிலுவையில் இருக்கிறார், 2 கல்லர்களும் சிலுவையில் இருக்கிறார்கள். அவர்கள் முன்பதாக ஜனங்கள், வேத பாரகர், பிரதானிகள், போர் சேவகர்கள், சாதாரண ஜனங்கள் எல்லாருமே நிற்கிறாங்க. அதே இடத்துல கல்லர்களும் இருக்கிறார்கள். இந்த கல்லர்கள் ஏன் சிலுவை அறையப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தா, அந்த காலங்களிலே தண்டனை கொடுக்கப்படும் போது யாருக்கு சிலுவை என்கிற தண்டனை கொடுக்கப்படும் என்று பார்த்தால், கொடுமையான தவறுகள் செய்தவர்களுக்கு சிலுவை தண்டனை கொடுக்கப்படும். எப்படி மரண தண்டனை கொடுக்கிறார்களோ அதே மரண தண்டனையில் அடுத்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து சிலுவை தண்டனை. எதற்காக இந்த சிலுவை தண்டனை அப்படின்னு காரணம் அப்படின்னு பார்த்தா 2 காரணமாக சொல்கிறார்கள். ஒன்று வந்து அவமானப்படுத்துவதற்காக, இரண்டாவது அந்த தண்டனை கொடிய தண்டனை, மரண தண்டனை என்று கொடுக்கப்படும் பொழுது அந்த உயிர் வந்து உடனே போயிடும். ஆனால் சிலுவையில் அறையப்படும் போது அந்த உயிர் உடனே போகாது. உடலில் இருக்கிற எல்லா ரத்தமும் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் வெளியிலே போனதுக்கு பிறகுதான் அந்த உயிர் போகும்.
கொடுமையான வழியை, உச்ச நிலையை ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டது. சிலுவையில் அறையப்பட்டவன் அவமானப்படுத்தப்படுவான் என்பதற்காக சிலுவை அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. இப்ப ஆண்டவருக்கு எதுக்காக சிலுவை கொடுக்கப்பட்டது? ஆண்டவர் குற்றம் புரிந்தாரா, தவறு புரிந்தாரா, பாவம் பண்ணினாரா என்று பார்க்கும்பொழுது ஆண்டவர் சுத்தர், பரிசுத்தர். அவர் எந்த ஒரு தவறுமே செய்யாதவர். ஆனால் எதுக்காக ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார்? எல்லாம் குறிக்கப்பட்டபடியே அறையப்பட்டார். அதே மாதிரி கள்ளர்கள், ஏன் கள்ளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அதே மாதிரி ஆண்டவருடைய பீரியட்ஸ்ல எல்லாமே நடந்த அற்புதங்களா இருக்கட்டும், அவருடைய சிலுவை மரணமா இருக்கட்டும், உயிர்த்தெழுதலா இருக்கட்டும், எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்ட், முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டது. எல்லாம் வேத வாக்கியங்களின்படி நிறைவேறுவதற்காகவே ஒவ்வொரு காரியங்களையும் நடந்தது. யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கப்படும் போது கூட ஆண்டவர் நான் வந்து அவனுடைய சித்தத்தின்படி தான் போறேன், ஆனா அந்த காட்டி கொடுக்குற ஒரு மனுஷன் உலகத்துல பிறக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்வார். எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்டால் நிர்ணயம் செய்யப்பட்டதுதான். அதே மாதிரிதான் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்படுவதற்காகவே இந்த 2 கள்ளர்களும் செலக்ட் பண்ணப்பட்டாங்க, சூஸ் பண்ணப்பட்டாங்க. 2 கள்ளர்களுடைய நடுவில் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். இப்ப முன்னாடி இருக்கிற சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்கள், வேதபாரர்கள் எல்லாரும் அவங்களுடைய ஒப்பீனியன் ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2 பகுதியை நம்ம எடுத்து வாசிப்போம். ஒவ்வொரு 2 பகுதியிலேயே ஒரே கான்செப்ட், அவங்க ஒவ்வொரு கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனங்கள் நின்று அவர்களை பார்த்துட்டு அவரை இகழ்ந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? மற்றவர்களை ரட்சித்தார். ஆண்டவருடைய காலங்களிலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார், அனைவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அனைவர்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டார். அதையெல்லாம் பார்த்த ஜனங்கள் தான் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. அதனாலதான் சொல்றாங்க மற்றவர்களை ரட்சித்தான். ஆனா இன்னைக்கு அவனை ரட்சிக்கிறதுக்கு அவனுக்கு வல்லமை இல்லை அப்படின்னு மற்ற ஜனங்கள் சொல்றாங்க. யாரு கேட்கிறா? இந்த 2 கள்ளர்களுமே கேட்கிறாங்க. அதே மாதிரி வேதபாரகரும் சொல்றாங்க, தேவனுடைய குமாரன்னு சொன்னாரு, அப்ப தேவன் வந்து இவர் மேல அன்பு வச்சிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு அவர் வழியை அனுபவிக்காம அவரை மீட்டுக் கொள்ளட்டுமே. ஏன் மீட்டுக் கொள்ளல? அப்ப தேவனுக்கு இந்த இயேசு மேல அன்பு இல்லையா? அப்ப இவர் தேவனுடைய குமாரனே இல்லையா அப்படின்னு யாரு சொல்றா? வேதபாரகர் சொல்றாங்க. அதே மாதிரி போர்சவர்கள் சீட்டு போட்டு எடுக்கிறாங்க, அவரை ரொம்ப இகழ்ந்து பேசுறாங்க. அவர்கிட்ட வல்லமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வல்லமை இருந்தா இவர் விடுவித்திருக்கலாம், ஆனா அவர்கிட்ட வல்லமை இல்லை, அதனாலதான் விடுவிக்கல. அவர் கிறிஸ்து இல்ல, தேவனுடைய குமாரன் இல்ல, அதனாலதான் அவரால் எதையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்றதை யாரு கேட்கிறா? 2 கள்ளர்களுமே கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்மளே சற்று இந்த இடத்துல நிதானித்து பார்க்க வேண்டும். இயேசுவின் அருகில் தான் நாமளும் இருக்கிறோம். 2 கள்ளர்களை போல நாம் இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுடைய நாமத்தை அறியாதவர்கள் அல்ல. உலகத்துல எத்தனையோ பேர் இயேசுன்னு ஒருத்தர் இருக்காமே தெரியாத நிறைய ஜனங்கள் இருக்காங்க. நம்ம அப்படி இல்லை. இயேசுடைய நாமத்தை அறிந்தவர்கள், இயேசுடைய சிலுவையை அறிந்தவர்கள், இயேசுடைய பாடுகளை அறிந்தவர்கள், இயேசுடைய வல்லமையை அறிந்தவர்கள், இயேசுவின் அருகிலே இருக்கிறவர்கள். கள்ளர்களை போல இயேசுவை பற்றி அறிந்து இயேசுவின் அருகிலே இருக்கிறவர்கள். இந்த கள்ளர்கள் முன்னாடி இயேசுவை பற்றி அறியாதவர்களாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா சிறைச்சாலையில் இருந்திருக்கலாம், அங்கே இயேசுவை பற்றி அறிந்திருக்கலாம், அறியாமல் இருந்திருக்கலாம், வல்லமையை அறிந்திருக்கலாம், அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று நமக்கு இயேசுவை தெரியும், இயேசுடைய வல்லமையை தெரியும், இயேசுடைய அன்பு தெரியும், தயவு தெரியும், இரக்கம் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் எந்த கல்லனை போல் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் இன்று சற்று சிந்தித்து பார்க்க போகிறோம். 2 கல்லனையும் சற்று கம்பேர் பண்ணி பார்க்கவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லன் என்ன சொல்றான் அப்படின்னா, இயேசுவை பார்த்து சொல்றான், நீ வந்து இயேசுடைய கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய பெர்செப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா, அவன் என்ன ஏற்றுக்கிட்டான், என்ன நினைச்சுக்கிட்டான் அப்படின்னா, அவர் கிறிஸ்து அல்ல, அவருக்கு எந்த ஒரு வல்லமையும் இல்லை, அதனால நான் அவரையும் ரட்சிக்க முடியல, என்னையும் ரட்சிக்க முடியல. 2வது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உனக்கு பவர் இருந்தது அப்படின்னா நீ மீட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இன்னைக்கு நம்மளே யோசிச்சு பார்க்கணும். ஸோ நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? 2 கல்லர்களோட எந்த ஒரு கல்லர்களுடைய மனநிலையை போல நம்ம இருக்கிறோம். உலகம் நம்மளை பத்தி நிறைய விதமான காரியங்கள், எப்படி அந்த கல்லர்களுடைய முன்னாடி சாதாரண ஜனங்களும் வேத பாரகர்களும் பெரிய பெரிய மூப்பர்களும் ஆண்டவரை பத்தி நெகட்டிவா நிறைய சொல்லுவாங்க. நீனும் ஆலயத்துக்கு போற, நீனும் ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருக்கிற, ஆண்டவர் தான் வல்லமை உள்ளவர்னு சொல்ற, உன் தேவன் தான் உண்மையான தேவன் சொல்ற, அப்ப ஏன் உனக்கு இவ்வளவு பாடு? உன் வீட்டுல உனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? நீ சந்தோஷமா இருக்கியா? நீ சமாதானமா இருக்கியா? இல்லையே, அப்ப எப்படி அப்படின்னு கேள்விகளை கேட்கலாம். நம்ம எப்படி ஜனங்கள் கல்லர்களுக்கு முன்னாக அநேக கேள்விகளை கேட்டார்களோ, அநேக நெகட்டிவான பாயிண்ட்ஸ் சொன்னாங்களோ, அதே மாதிரி இன்றும் நம்ம முன்னாடி நிறைய நெகட்டிவான பாயிண்ட்ஸ் இருக்கலாம். நம்ம முன்னாடி நிறைய வாழ்க்கையில மாறாம இருக்கலாம், நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், விவரங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். மற்றவர்கள் நம்மளுக்கு இப்படி கேள்வி கேட்கலாம். ஆண்டவருக்கு வல்லமை இருந்தா அப்ப நிரூபிச்சு காட்ட சொல்லி நான் உன்னுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த சூழ்நிலை நம்ம எந்த கல்லனை போல சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். 2வது கல்லன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான் அப்படின்னா,
லூக்கா 23:40 நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் கல்ல அவனுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளல. அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய பர்செப்ஷன் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாரும் மாதிரி எப்படி மற்ற ஜனங்கள் யோசிச்சாங்களோ, வேத பாரகர்கள் எப்படி யோசிச்சாங்களோ, போர் சேவகர்கள் எப்படி யோசிச்சாங்களோ, அதே போல இவர் தேவனுடைய குமாரன் தானா அப்படிங்கிற ஒரு எண்ணம், கிறிஸ்துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் அவரிடத்துல இல்ல, அவருடைய வல்லமை மேல நம்பிக்கை இல்லை. ஆனா இரண்டாவதா இருக்கிற அந்த கல்லன், அவனை சிலுவை கல்லன் அப்படின்னு சொல்றோம். அந்த கல்லனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, நான் பாவி என்கிற உணர்வு இருக்கிறது. நான் இன்னைக்கு தண்டனையை அனுபவிக்கிறேன், அந்த தண்டனையை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணம் இருக்கிறது. நான் நிறைய தவறுகள் செய்திருக்கிறேன், நான் பாவங்கள் செய்திருக்கிறேன், அதனாலதான் நான் சிலுவையில இன்னைக்கு அறையப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு பாவ உணர்வு இருக்கிறது. முதலாவது கல்லன் ஆண்டவரை வருத்தப்படுத்துகிறான், ஆண்டவரை வசைப்பாடுகிறான். எப்படி நீ இப்படிதான், நீ சரி உன்னுடைய கிறிஸ்துவே இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா இரண்டாவது கல்லன் அப்படி சொல்லல. எப்படி சொல்றான் அப்படின்னா, நான் பாவி, நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதனாலதான் இந்த தண்டனையை நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஸோ முதல்ல பாவ உணர்வு அவங்க இடத்துல இருக்கிறது. நாமும் நம்மை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம், பரிசுத்தருக்குடைய அருகில் இருக்கிற நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோமா என்கிறது நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது வார்த்தையிலே நம்ம சொன்னதை கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஷிவர் ஆயிடுது. ஒரு மாதிரி உண்மையிலே நம்ம மன்னிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டா பேச மாட்டோம் அப்படின்னு யாராவது இல்லாம இருக்காங்களா? இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்மளுடைய சாட்சியத்துல பெரிய ஒரு கேள்விக்குறியா நிற்கிது. அந்த ஃபர்ஸ்ட் நம்ம வார்த்தை பார்த்தோம், மன்னிப்பு. அப்போ அது எப்போ மன்னித்தார் அப்படின்னு கேட்கும்போது அந்த வழிகளோடு அவரை அனுமதித்தார். அந்த வழி எனக்கு நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் தப்பே பண்ணலை, நான் பெர்ஃபெக்டாக இருக்கேன், நான் பரிசுத்தமாக இருக்கேன், ஆனால் எல்லாரும் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது வழியை அனுமதிச்சுக்கிட்டே இருக்கும்போது, கத்தி வச்சு உள்ள குத்திட்டு மன்னி அப்படின்னு சொல்லும்போது மன்னிக்கிறது கஷ்டம். ஒருவேளை உருவி எடுத்துட்டு அப்புறம் புண்ணுலாம் கொஞ்சம் ஆறுன பிறகு அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி சரி ஓகே அப்படின்னு மன்னிக்கிறது வேற. ஆனால் கத்தி உள்ள வச்சுக்கிட்டே இருக்கும்போதே மன்னி அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அந்த சூழ்நிலையில ஆண்டவர் மன்னிக்கிற ஒரு குணத்தை நமக்கு முன்மாதிரியாக கற்றுக் கொடுத்தார். நம்ம எல்லா விஷயங்கள்லையும் ஆண்டவரை போல பரிசுத்தமாய் நடந்து கொள்ள முடியாது, ஆனாலும் அவரை போல மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சித்து கொண்டே இருக்கிறோம் என்பதே உண்மை. அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸோ இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன சொல்றாரு, நான் பாவம் பண்ணேன், அந்த பாவத்துக்கு தண்டனையாக தான் நான் இன்னைக்கு அனுமதித்து கொண்டிருக்கிறேன் என்கிறதை அவங்க உணர்ந்தார். அதே போல இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளில் நிறைய கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது, உயரங்கள் வருது, இழப்புகள் வருது. அப்பெல்லாம் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே நான் உண்மை தேடினேன், நான் மற்ற ஜனங்களை போல உண்மை அறியாதவள் கிடையாது, உண்மை அறிந்தவள், நீதான் உண்மையான தெய்வம் என்று நம்புகிறவள் தான். ஆனா எனக்கு இந்த கஷ்டத்தை நீர் ஏன் ஆண்டவரே தந்தீர், நான் அவங்கள போல இல்லைல்ல, ஜெபம் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி. ஸோ அவங்கள போல நான் இல்லை, அவங்க கோயிலுக்கே வர்றதில்லை, நான் ஆலயத்துக்கு வரேன், அவங்க வேதமே வாசிக்கிறது இல்லை, நான் வேதம் வாசிக்கிறேன், அவங்கள போல இல்லை, நான் அவங்கள விட எப்பவும் எந்த விதத்தில் பார்த்தாலும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக தான் இருக்கேன், அதனால நீங்கள் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எனக்கு கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கேன், ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். அப்படி இல்லை, அந்த கல்லனுக்கு அப்படி ஒரு குணம் இல்லை. அப்படி இருக்கிற குணம் உள்ளவர்களுக்கு ரட்சிப்பு உடனே ஏற்படாது. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஆனால் நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன், நான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறேன், ஆனால் அதுக்கு காரணம் உண்டு, நான் பெர்ஃபெக்டா இல்லை, நான் நிறைய தவறி இருக்கேன், அதனால நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுத எழுதுகிற ஒரு குணம் அந்த கல்லனிடம் இருந்தது. அதே போல இன்று நாம் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, நம்மளுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, நமக்கு வந்த இழப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, நமக்கு வந்திருக்கிற வியாதிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, ஆண்டவர் அனுமதித்த ஒவ்வொரு காரியங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஆனா அதை அனுமதிக்கும் போதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்விதான் கேட்கிறோம். ஆண்டவரை என்னால் தாங்க முடியல, கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றோம், ஆனா கொஞ்சம் கேள்வியும் கேட்கிறோம். நான் உலகத்துல எல்லாரும் தான் தப்பு பண்றான், நானும் கொஞ்சம் பண்றேன், ஆனா இது எனக்கு கொஞ்சம் பெரிய தண்டனையா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட நமக்கு ரட்சிப்பு கொஞ்சம் தூரத்துல தான் நிற்கும். ஆண்டவர்களுடைய அருகில் இருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் பண்ணின தவறு, ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகளுக்கும் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தயாராகக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவரோ தகாத தொண்டையும் நடப்பிக்கவில்லையே. இதுக்கு முன்னாடி இந்த கல்லனுக்கு ஆண்டவரை பத்தி தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்குள்ள அவர் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் மன்னிப்புக்கு சொன்ன வார்த்தை, இதாவே இவங்களுக்கு செய்கிறது என்னது தெரியாம செய்யறாங்க, இவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன அந்த வார்த்தை அவரை எவ்வளவுக்குள்ள டச் பண்ணியிருக்கு நடந்தது. ஆனால் எல்லா மனிதர்கள் சொல்ற வார்த்தைகள் பாசிட்டிவா ஆண்டவரை பத்தி யாருமே சொல்லல. அங்க இருக்க யாருமே பாசிட்டிவா இவர் தேவனுடைய குமாரன், இவர் கிறிஸ்து, இவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார், இவர் வல்லமை உள்ளவர், இவர் நல்லவர், இவர் அன்புள்ளவர் அப்படின்னு கல்லன் முன்னாடி யாருமே
ஆனா எல்லாருமே சொன்ன விஷயம் ஆண்டவரை பத்தி நெகட்டிவா தான் சொன்னாங்க. ஆனா அவன் ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்த்தான். எதை பார்த்தான்? இவ்வளவு வழிகளின் மத்தியிலும் தமக்கு தீங்கு செய்த மனிதர்களை மன்னிக்கும் இருதயமுள்ள ஒருவர் நல்லவராக தான் இருப்பார், அன்புள்ளவராக தான் இருப்பார், இவர் தான் இரட்சகர், இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று அந்த ஒரு நிகழ்வு அவனுக்கு அடையாளப்படுத்தி கொடுத்தது. அதே போல நம்மளுடைய சாட்சியான வாழ்க்கை அநேக மக்களுக்கு அடையாளமாக இருக்கும், அநேக ரட்சிக்கப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். நாம் பூரணப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் பூரணப்படுவதை விரும்புகிற ஜனங்களாய் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். இப்பொழுது அடுத்தது அவன் சொல்லிட்டு அப்படி நிறுத்தல, அடுத்தது ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பம் செய்கிறான். என்ன விண்ணப்பம் செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தரலும். சின்ன ரொம்ப ஷார்ட்டான ஜெபம், ரொம்ப ஷார்ட்டான பிரேயர், சின்ன பிரேயர் தான். ஆனால் அது 3 பார்ட்டா நான் எடுத்துக்கிட்டேன். ஒன்று ஆண்டவரே அப்படின்னு சொன்னான், ரெண்டாவது நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அப்படின்னு சொன்னான், மூணாவது அடியேனே நினைத்தரலும் அப்படின்னு சொன்னான். ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது மற்றவர்களுக்கு அவரை அடையாளமே தெரியல, யாருன்னு தெரியல. ஆனா இவன் அடையாளம் கண்டு கொண்டான், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக அடையாளம் கண்டு கொண்டான். இன்று நாம் நம்முடைய ஆண்டவரை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறோமா என்ற கேள்விக்கு நாம் பதில் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர், நாம் கிறிஸ்தவர்கள், ஆனால் நம் பெற்றோர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதால் நாம் கிறிஸ்தவர்களா, நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டதால் கிறிஸ்தவர்களா என்கிற கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களா இல்லாமல் இருந்திருந்தால் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போமா? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். ஏன்னா ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை நெருங்குவதற்கும் ஆண்டவரை அறியாமல் நாம் கிறிஸ்தவர்களா இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஒரு நபரை நம்ம சும்மா போல பார்க்கறதுக்கும் நம்ம அவங்க கூட உள்ள ரிலேஷன்ல பார்க்கறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. இப்போ ஆண்டவரை அறிந்து கொண்டான். இதுக்கு முன்னாடி ஆண்டவரை அவனுக்கு தெரியவே தெரியாது, அந்த கல்லனுக்கு ஆண்டவரை தெரியாது. ஆனா அவன் கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறான்? எப்படி நம்ம அப்பான்னு கூப்பிடுறோமோ அதே மாதிரி ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறான். அதே மாதிரி நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கும் நமக்குமான உறவு ஆண்டவரை அறிந்து கொள்ளுதல். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி அறிந்து கொள்ளுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் அவர் வெளிப்படுத்தும் விதம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. யூனிக்கான விஷயத்துல தான் ஒவ்வொருத்தரையும் வெளிப்படுத்துவார். ஆண்டவரை அறிந்து கொள்ளும் போது ஒவ்வொருத்தர் அறிந்து கொள்ள மாதிரி இன்னொருத்தரால் அறிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாய் அவர்களோடு உறவு, ஆண்டவருக்கும் அவர்களுக்குமான கிறிஸ்தவர்களுக்குமான உறவு என்பது சற்று வித்தியாசமானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாண்டிங் ஆண்டவருக்கும் கிறிஸ்தவர்களுக்குமானது. இப்போ ஆண்டவரை நாம் முதலில் எப்படி அறிந்து கொண்டிருக்கிறோம்? அவரை வல்லமை உள்ளவராக அறிந்திருக்கிறோமா, அன்புள்ளவராக அறிந்திருக்கிறோமா, நல்லவராக அறிந்திருக்கிறோமா, எப்படி அறிந்திருக்கிறோம்? இல்லை நம்மளுடைய பெற்றோர்கள் இவர்தான் உனக்கு தெய்வம் என்று சொன்னதனால் நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்து ஆண்டவரை ஆண்டவராய் முழு இருதயத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக அவர் சொன்ன வார்த்தை, நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது. அங்க இருக்கிறவங்களா சொன்னாங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த கல்லன் இதுக்கு முன்னாடி அவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்திருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம் அவருடையது என்பதை அவன் விசுவாசித்து நம்பி அவரிடத்திலே சொல்கிறான், நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அப்படின்னு சொன்னான். அப்ப இன்று நாம் உலக பிரகாரமாக அநேக காரியங்களை நோக்கி ஓடுகிறோமா, இல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நம்பி தேவனுடைய ராஜ்யத்திற்காக தான் நம்ம இந்த இடத்துல அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எல்லாருமே முன்குறிக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாரும் முன்குறிக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். எதற்காக நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்திற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காகவே நாம் எல்லாரும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். உலக பிரகாரமாக நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெறாமல் இருக்கலாம். உலக பிரகாரமான மனிதர்கள், தேவனை அறியாத ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே கஷ்டங்களை இன்று நாமும் அனுபவித்துக் கொண்டு கூட இருக்கலாம். முன்னாடி எப்போ பேசும்போது சொல்லியிருந்தேன், லாசருவை போல நம்ம இந்த உலக பிரகாரமா வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்குமே புண்களோடு, வேதனைகளோடு, இழப்புகளோடு, ஒண்ணுமே இல்லாம தனிமையில ஜீரோல கூட நம்ம நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அந்த சூழ்நிலை மாறலாம், மாறாமல் கூட இருக்கலாம். அது மாறணும் அப்படின்னு 100% அவசியம் இல்லை. ஆனா நமக்கு ஒரு விஷயத்துல 100% அஷ்யூரன்ஸ் உண்டு. எதுல? தேவனுடைய ராஜ்யத்துல நம்மளுடைய பங்கு உண்டு. உலக பிரகாரமான எந்த கஷ்டங்களை அனுபவிச்சாலும், எவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சாலும், எவ்வளவு துன்பங்களை சந்திச்சாலும், எவ்வளவு அவமானங்களை நான் சந்திச்சாலும், எல்லாரும் என்னை தூசிச்சாலும், இந்த உலகத்துல நான் முடிவு வரைக்கும் அப்படியே கூட இருந்தாலும், ஆனா எனக்கு ஆண்டவர் முன்குறித்த ஒரு பெரிய விஷயம், யாருமே கொடுக்க, எந்த ஒரு தெய்வங்களாலையும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு மனிதர்களாலையும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் வந்து தேவனுடைய ராஜ்யம். இவர் பெரிய விஷயத்தை கேட்கிறார். என்ன விஷயத்தை கேட்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது யாரை நினைத்தரலும் அடியேனே நினைத்தரலும் அப்படின்னு அவர் அப்படியே சரண்டர் பண்ணினார். அப்ப இதை கேட்கும் போது அப்படி நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம், நான் பெரிய கல்லை அவர்கிட்ட கேட்கறதுக்கு தகுதியே கிடையாது. பரிசுத்தரா பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா பரிசுத்தமா போகணும். என்கிட்ட அப்படி எந்த ஒரு பரிசுமும் இல்லை. நான் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல
அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா எப்படி போய் நான் ஆண்டவர்கிட்ட தகுதியே இல்லாம நான் பயங்கர கல்லன், பயங்கர திருடன், பயங்கர கொல்லாதவன், ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல போய் நான் இடம் கேட்க முடியுமா அப்படின்னு அவன் யோசிக்கல. அவருடைய கிருபையினால் அதை முடியும். அவருடைய கிருபையை நம்பி என்னை அடியேன்னு நினைத்தரலும் அப்படின்னு அவர் அப்படியே என்ன பண்ணிட்டாரு, சரண்டர் பண்ணிட்டார். அடியேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சரண்டர் பண்ணிட்டார். அதே போல இன்று நாமும் நம்மை சிந்தித்து பார்ப்போம். நமக்குள்ள இருக்கிற பெருமை இருக்கிறதா, இல்லை நம்ம ஆண்டவர் முன்பதாக அப்படியே நம்மள சரண்டர் பண்ணிடுறோமா? ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்ல, உங்களுடைய அழைப்புக்கு நான் பாத்திரம் இல்ல, நீ உங்களிடத்துல உங்களோட கையில இருந்து எதையாவது பெறுவதற்கு நான் தகுதியே இல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு வர்ற அளவுக்கு என்கிட்ட தகுதியே இல்ல, ஆனாலும் நான் பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிக்கிறேன்னு கேட்கும் போது ஆண்டவர் உடனே அதை தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஒரு ஊழியக்காரருடைய வார்த்தையை ஒரு ஷார்ட்ஸ்ல நான் பார்த்தேன். ஒரு சின்ன கதை சொல்லி அவர் சொல்லுவார். ஒரு கம்மல் நம்ம ஒரு வீட்டில் உள்ள ஒரு கம்மல் காணாம போயிடுச்சு. ரொம்ப எனக்கு பிடிச்ச கம்மல். ஒரு 3 மாசம் 4 மாசம் நானும் டெய்லி வீடு பெருக்கும் போது அது பருக்கும் போது தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா அது கிடைக்கவே இல்லை. ஒரு 4 மாசம் கழிச்சு திடீர்னு அந்த கம்மல் கிடைக்கும் போது என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஊழியக்காரர் அப்படியே அழுதுருவார். நான் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அந்த யூடியூப் ஷார்ட்ஸை பார்க்கும்போது உண்மையிலேயே ஏகத்துலேயுமே ஒரு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், எனக்குலாம் ரொம்ப வலிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஏமாற்றம் அப்படின்னா பயங்கரமா என்ன செய்யும், வலிக்கும். அப்ப தேடிக்கிட்டே இருக்கேன், ஆனா கிடைக்கவே இல்லை. 4 மாசமா கிடைக்கல. ரொம்ப பிடிச்ச விஷயம் 4 மாசமா கிடைக்கல. 4 மாசம் கழிச்சு அந்த பொருள் என் கையில கிடைக்கும் போது நீங்க எப்படி கண்ணை உருட்டுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ரியாக்ஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணில இருந்து அப்படியே கண்ணீர் வந்துடும். அப்ப அப்படி சொல்லுவார். இதே மாதிரி தான் ஆண்டவர் உலகத்துல இருக்கிற ஒரு பாவி எப்போ மனம் திரும்புவான்னு அவரோட என்ன செஞ்சுட்டே இருக்காரு, காத்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க மனம் திரும்பின உடனே எப்படி ஒரு கம்மல் உங்க கையில கிடைச்ச உடனே, பிடிச்ச ஒரு பொருள் கிடைச்ச உடனே உங்களுடைய மனசுல அப்படி ஒரு சந்தோஷம் வருமோ, உங்களுடைய கண்ணு எப்படி உருட்டுவீங்களோ அதே மாதிரி ஆண்டவர் அப்படி ஒரு இடப்படுவாரு, சந்தோஷப்படுவார் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு ஷார்ட்ஸ் நான் யூடியூப்ல பார்த்தேன். அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த கல்லனுக்காகவும் அந்த கல்லனுக்காகவும் முன்னாடி இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் காத்துட்டு இருக்கிறார். எப்படி மனம் திரும்புவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் நெகட்டிவா பேசும்போது ஒரு கல்லன் மனம் உணர்ந்தவனாய் ஆண்டவருக்கு எதை கேட்கிறான், தேவனுடைய ராஜ்யத்தை கேட்கிறான். ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். பட்டதுனாலதான் உடனே அவர் அவனுடைய பதில் இருக்கு. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படிங்கிற பதில உடனே சொன்னார். இப்போ ஆண்டவர்களை நம்ம கேட்கும் போது, எதை கேட்கும் போது, இந்த மாதிரியான ஒரு ரட்சிப்பை கேட்கும் போது ஆண்டவருடைய மனசு எவ்வளவு சந்தோஷப்படும். பொருளை கேட்கலாம், தருவார், இல்லைன்னு இல்லை, ஓகேவா? எல்லாத்தையுமே கேட்கலாம், உலக பிரகாரமா எதை கேட்டாலும் தருவார். ஆனா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கேட்கும் போது எப்படி ஒரு பொருள் நான் ஏமாந்து போயிடுவேனோன்னு தேடிட்டே இருக்க, ஐயோ காணாம போயிடுச்சு, பரிதவிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொருள் கிடைக்கும் போது எப்படி சந்தோஷப்படுவனோ அதே மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படும் போது, மனமாற்றம் ஏற்படும் போது ஆண்டவரும் அதே விஷயங்களை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்மளும் ஆண்டவருக்குள்ள நெருங்குறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், வேதாகமத்தை வாசிக்கிறோம், சர்ச்சைக்கு வரோம், மற்றவர்களுடைய ஆண்டவரை பத்தி சொல்றோம். ஆனா என்ன விரும்புறோம் அப்படின்னா, நான் உடைய மாட்டேன், எனக்குள்ள ஒரு ஈகோ இருக்கு, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் என்னை தாழ்த்த மாட்டேன், ஆமா நான் பாவிதான்னு சொல்றதுல நமக்கு ஒரு ஈகோ தடுக்குது. நம்ம பாவி அப்படின்னு சொல்றதுல ஒரு ஈகோ இருக்கு. அந்த ஈகோ ஆண்டவர் உடைக்காம யாரையும் என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. அப்போ உடைக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்களே விட்டு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதே மாதிரி ஒரு கல்லன், நான் அந்த ஜெபத்தை யோசிச்சு பார்த்தேன். அந்த கல்லன் ஏறெடுத்த ஜெபத்தை ஆண்டவரே நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தரலும் எவ்வளவு தைரியமா கேட்டிருக்கிறாங்க. நான் எவ்வளவு பெரிய பாவி, என்னை ஆண்டவர் மன்னிப்பாரா, நான் எவ்வளவு பெரிய பாவி அப்படின்னு அது ஒரு தயக்கமே இல்லை. நம்ம இன்னைக்கு ஆண்டவரத்துல போய் கேட்கும்போது ரொம்ப தயங்கி கேட்கிறோம். இது ரொம்ப பெரிய விஷயம் ஆண்டவரே, உங்களால செய்ய முடியுமா, இது ரொம்ப கொஞ்சம் பெரிய விஷயம், ரொம்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், நான் கேட்கறது ரொம்ப பெருசு, உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் நமக்குள்ள வருது. ஆனா நம்ம பிறவியிலிருந்தே கிறிஸ்தவர்கள். ஆனா இந்த கிள்ளம் ஜஸ்ட் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மட்டுமே கேட்ட அந்த கிறிஸ்தவனுக்குள்ள, அந்த கல்லனுக்குள்ள எப்படி அப்படி ஒரு தைரியம் வந்தது அப்படின்னு எனக்கு ஜெபத்தை பார்க்கும்போது தோணுச்சு. நம்ம நிறைய ஜெபம் பண்றோம், பெருசா ரொம்ப 1 மணி நேரம் ஜெபிக்கணும், 1/2 மணி நேரம் ஜெபிக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவர் 1 மணி நேரம் ஜெபித்தாலும் கேட்பாரு. ஆனா அந்த ஜெபத்தை விட நம்ம மனசுல எந்த மாதிரியான ஒரு தாட்டோட எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளை தாழ்த்தி எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை. நான் ஒரு தப்பு பண்ணேன், ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, மன்னிச்சுட்டாரு. நான் கேட்ட விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் வல்லமை உள்ளவர், எதை கேட்டாலும் என்ன செய்வார், தருவார் அப்படிங்கிற இருதயத்தோட கேட்கும் போது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கிற ஒரு கல்லனுக்கே தேவனுடைய ராஜ்யத்தை அவர் கொடுக்கும் போது நாமும் அதே இருதய
இதயத்தோட, கல்லனிட்ட இருந்த அதே இதயத்தோட, அதே பாவ உணர்வோட, அதே தைரியத்தோட, அதே அன்போட, அதோட அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் உலக பிரகாரமா கேட்கலாம். அவன் கல்லன் எதை கேட்டான்? தேவனுடைய ராஜ்யத்தை கேட்டான். அதே போல நாம் கேட்கும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம எல்லாருக்கும் தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தேவனே, இந்த வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தாவே எங்களுடைய செவிகளை நீர் திறந்த தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. கர்த்தாவே, தேவனுடைய ராஜ்யம் கர்த்தாவே எவ்வளவு பெரிதா இருக்கிறது இயேசு சுவாமி. உலக பிரகாரமான காரியங்களுக்காக அல்ல ஆண்டவரே. தகப்பனே, தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கல்லனுக்கு கொடுத்த அதே கிருபை எங்களுக்கும் கொடுக்கப்படட்டும் இயேசு சுவாமி. அதே போல எங்களையும் கிருபையாய் ரட்சித்துக் கொள்வீராக. இப்படி ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஏற்படுவதாக சுவாமி. கர்த்தாவே, உடைய தயவினால், உடைய இரக்கத்தினால் கர்த்தாவே ஞானமாய் கர்த்தாவே எந்த வார்த்தைகளோடு நாம் உங்களிடத்தில் பேச வேண்டுமோ அதே வார்த்தைகளை பயன்படுத்த அந்த இருதயம் எங்களிடத்திலே இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, உங்களிடத்திலே தைரியமாய் கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். கர்த்தாவே, ஏதோ வார்த்தைகளை சிந்தித்தோம் தியானித்தோம் என்று இருக்காதபடி அந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யவும் கர்த்தாவே ஒவ்வொரு நாடுகளிலும் நாங்கள் அந்த வார்த்தைகளின்படி நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது சுவாமி. நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்யாமல், செய்ய நினைக்காததை விரும்பாததையே நாங்கள் செய்து வருகிறோம். ஆனாலும் நீர் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை மன்னித்து வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஏற்ற விதமாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்களுக்கு மெய்யா